நான் உங்கள் ஸ்னேகா டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கதையோடு வந்திருக்கேன். அந்த கதை உங்களுக்கும் கூட நடந்திருக்கலாம். சரியா? அந்த கதையை பற்றி சொல்கிறேன் வாங்க. என் பேர் ரமேஷ். எனக்கு வயசு 29. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா படிப்பேன். சின்ன வயசுலேருந்தே டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை அப்படின்றதுனால நான் நல்லா படித்து டாக்டர் ஆக்கி இப்போ சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை செஞ்சிட்ருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருந்துச்சு. அதில் நான் ரொம்ப ஆர்வம் காமிச்சேன். அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே எனக்கு என் மனைவி அமைஞ்சா. டெய்லி நான் வேலை முடிஞ்சிட்டு வந்த உடனே 2 பேருமே சம்பவம் பண்ணிட்டு தான் தூங்குவோம். இதுதான் எங்கள் 2 பேர்த்தோட டெய்லி வேலையாகவே இருக்கும். என் மனைவி பற்றி சொல்லணுன்னா, அவள் என்னை விட டபுள் மடங்கு இருப்பாள். அவளுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. என் மனைவிக்கு ரொம்ப ஆசை அதிகம். நான் தயாராகிறதுக்கு முன்னாடி அவள் தயாராக இருப்பாள். என்ன தான் அவள் கூட்டிகிட்டு போய் சம்பவம் பண்ணுவாள். அவளுக்கு ஆசை அதிகம். அவள் நல்லா கலராக இருப்பாள். அவளை பார்த்தாவே எல்லா பசங்களுக்கும் கடப்பாரை எழுந்திரிச்சிரும். ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் சம்பவம் பண்ணியிருந்தாலும் இந்த 2 மட்டும் பண்ணதே கிடையாது. அவள் என் கடப்பாரையை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. நான் அவளோட இன்னொரு இடத்துல சம்பவம் பண்ணதே கிடையாது. இப்படி தான் எங்கள் லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என் ஒய்ஃபோட அக்காவும் அவங்க வீட்டுக்காரும் வந்திருந்தாங்க. அவங்க வில்லேஜில் இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லைன்னு சொல்லி சென்னையில் டாக்டரை பார்க்க வந்திருந்தாங்க. என் ஒய்ஃபோட அக்காவை பற்றி சொல்லணுன்னா, அவள் பேர் ரம்யா. அவளை பார்த்தாலே கிராமத்து கட்ட மாதிரி இருப்பாள். அவளை பசங்கள்லாம் பார்த்தாவே ஜிவ்வுன்னு ஏறிடும். அவங்க 2 பேர்த்தையும் நான் எங்கள் வீட்டில் தான் தங்க வச்சேன். ஃபஸ்ட்டு ரம்யாவோட வீட்டுக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். செக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அடுத்து ரம்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே வேலை வந்துருச்சு. நான் போயிட்டேன். அதுக்குள்ளே டாக்டரும் மும்பைக்கு ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டாங்க. 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் ரம்யாவோட வீட்டுக்காரர் ரம்யாவை இங்கே விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டாரு. அவள் 1 வாரம் இங்கே இருக்கிறான்னு செம ஜாலி. என் ஒய்ஃபை விட ரம்யாவுக்கு இதில் ரொம்ப ஆர்வம் அதிகம், ஆசையும் அதிகம். செம ஜாலியாக அவள் நேரம் கிடச்சிச்சின்னா அவள் கூட சம்பவம் பண்ணிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு என் மனைவியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி அவள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. அதுக்கு நான் இருந்துட்டு சரி 1 வாரத்தில் ரம்யாவை ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் உன்னை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். என் மனைவி போனதுக்கப்புறமா நானும் ரம்யாவும் மட்டும்தான் இருந்தோம். நானும் ரம்யாவும் நல்லா சகஜமாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் தேவி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போனால். அவள் குளிக்க போன பாத்ரூமில் தண்ணி வரல. அதனால் என்னோடய பாத்ரூமில் குளிக்க வந்தாள். அவள் குளிக்க வரப்போ மணி 7 இருக்கும். நான் அப்போ தூங்கி எந்திரிக்காமல் நான் பெட்டில் படுத்திருந்தேன். நடந்து வர சத்தம் கேட்டுச்சு. நடந்து வர சவுண்டு கேட்டோன்னே நான் பெட்ஷீட்டை போற்றி படுத்துக்கிட்டேன். என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலான்னு. அவள் பலூனுக்கு மேலே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு அப்படியே நடந்து வந்தாள். அவள் பலூனை பார்த்தோன்னே என் கடப்பாரை தூக்கிடுச்சு. அவள் பலூன் அப்படியே கறவை மாடு மாதிரி அப்படியே நல்லா அழகாக இருந்துச்சு. அவள் போய் குளிச்சுட்டு வந்துட்டா. நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு எதுவுமே இல்லாமல் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவள் அதை பார்த்தோன்னே வாயடிச்சு போய் நின்றுட்டா. அவள் என் கடப்பாரை பார்த்துட்டா. ஆனால் எதுவுமே பார்க்காத மாதிரி அப்படியே அவள் டிவியை பார்த்துட்டு இருந்தா. இப்போ எப்பயும் போல் 2 பேருமே போய் சாப்பிட்டு நாங்கள் 2 பேர் டிவி பார்த்துட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே பேசிகிட்டு இருக்க போது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சு வந்துச்சு. அப்போது அவள் சொன்னான், என் புருஷனுக்கு 4 நிமிஷத்தில் சுண்ணாம்பு வந்துடும். அதனால் எனக்கு அதில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாள். எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொன்னாள். அதுக்கு நான் சொன்னேன், நானும் உன் தங்கச்சியும் சம்பவம் பண்ண ஆரம்பித்தேன். 4 மணி நேரம் பக்கம் பண்ணுவோம். ஆனால் 2 விஷயம் மட்டும் பண்ணதே இல்லை உன் தங்கச்சி எனக்கு அப்படின்னு சொன்னாள். அவள் என்ன பண்ணவே இல்லைன்னு சொல்லுங்கள், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொன்னாள். அதுக்கு இருந்துட்டு உன் தங்கச்சி என் கடப்பாரையை டேஸ்ட் பண்ணதே இல்லை. அவளுக்கு இன்னொரு இடத்துல நான் சம்பவம் பண்ணதே இல்லை. இது மட்டும்தான் உன் தங்கச்சி ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த 2 விஷயத்துல எனக்கு பல நாள் ஆசை இருக்குது. ஆனால் உன் தங்கச்சி ஒத்துக்கவே இல்லை.
இதை யார்கிட்ட பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு இவன் சொன்னான். அவ்வளோதானா, இதுக்கு எதுக்கு என் தங்கச்சி, நானே போதும் நானே பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வரமாட்டேன், நாளைக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு உடனே பெட்ரூம்குள்ளே போய் சம்பவம் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அவள் இருந்துட்டு, எனக்கு உடனே சம்பவம் பண்ண பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கும் உன் தங்கச்சிக்கும் கூட அந்த மாதிரி தான் பிடிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னேன். என் தங்கச்சி இந்த விஷயத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொன்னான். என் தங்கச்சிக்கு எல்லாமே நல்லதாக அமைஞ்சிருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே அமையலை, என் வீட்டுக்கார் இந்த விஷயத்தில் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் வெறும் சம்பவம் மட்டும்தான் பண்ணுவார், மற்றபடி வேறு எங்கேயுமே எதுவுமே பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னான். சரி, உன் சந்தோஷத்தை நான் நிறைவேற்றுறேன், என் சந்தோஷத்தை நீ நிறைவேற்று அப்படின்னு சொன்னான். அதுக்காக இல்லை, உன் கூட சம்பவம் பண்ணுறது எனக்கு ஒரு குழந்தை வேணும், அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னான். நானே ஒரு டாக்டரு, எப்படி குழந்தை பெற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன் கேளு நல்லா அப்படின்ட்டு. இந்த ஒரு வாரம் உன் தங்கச்சி இங்கே இருக்க மாட்டாய், நீ இங்கே இருப்ப, ஒரு வாரம் நீ நானும் சம்பவம் பண்ணுவோம், உனக்கு கண்டிப்பாக குழந்த பார்க்கும் அப்படின்னு அவன் சொன்னான். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீ தான் எனக்கு பொண்டாட்டி. அவள் கூட சம்பவம் பண்ண ஆரம்பித்தா கிட்டத்தட்ட என் மனைவி வர 10 நாள் ஆகிடுச்சு. 10 நாளுமே அவள் என் கூட தான் இருந்தால், 10 நாளுமே நல்லா சம்பவம் பண்ணோம். அடிக்கடி அவளோட புருஷன் ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். இன்னும் செக்கப் முடியலன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் மனைவி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ண, அம்மாவுக்கு இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே நான் இவளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இவ்வளோ வீட்டுக்கு போயிட்டா. 2 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால், 10 மாதத்தில் அழகான குழந்த பிறந்துச்சு. எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அந்த குழந்த புருஷனுக்கு தான் பிறந்துச்சு, ஆனால் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஸ்னேகா டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.